அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/4/2019 சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இன்று நாம் பார்க்க இருப்பது 6ஆம் இடம், ருணஸ்தானம், கடன் ஸ்தானம், விரோதிகள் ஸ்தானம். இப்பொழுது வழக்கமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மேஷம் 1, 2, 3, 4, 5, 6 என்று பார்த்து கொள்கிறோம். ஒரு கணக்கிற்காக, உங்களுக்கு எளிதில் புரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும். அப்படி பார்க்கும்போது இன்று நாம் பார்ப்பது 6ஆம் இடம், கன்னி. இந்த 6ஆம் வீட்டுக்கு உடையவன் யார்? மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். இந்த புதன் எங்கே இருக்கிறான்? மிதுனத்தில் இருக்கிறான். யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? மிருகசீரிஷம் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான். அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி காரகன் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறான்? கன்னியில் இருக்கிறான். காரகன் புதன், காரகஸ்தன் செவ்வாய் இருக்கும் இடம் இந்த காரகம், 6ஆம் இடம். காரகஸ்தன் காரகத்தில் இருக்கின்றான். இதனால் நிகழும் விஷயங்கள் என்னென்ன, பலன்கள் என்னென்ன? நிச்சயமாக நற்பலன்கள் என்று இல்லை, சற்று கஷ்ட பலன்கள் தான். இந்த 6ஆம் இடம் எதை எதை சொல்லும்? கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, கால தாமதம், எதிர்ப்பு, நோய், விபத்து, இவைகளையெல்லாம் சொல்லும். சிறைச்சாலையும் சொல்லும். இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் கடனே வாங்கக்கூடாது என்று எண்ணாதான் அவர் மிக மிக கட்டுப்பாடாக இருந்தாலும், ஒரு விபத்து, வேண்டியவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று வந்தால், அப்போது கையிலே காசு இல்லை என்று சொன்னால் கடன் வாங்கித்தானே தீர வேண்டும். கடன் பெரிதா, உயிர் பெரிதா? உயிர் தானே பெரிது. ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலை தோற்றுவித்து கடன் படுகின்ற நிலை அவர்களுக்கு ஏற்படும். எதிர்ப்பு, அவர்கள் என்ன செய்தாலும், நல்லதே செய்தாலும் எதிர்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அவர் வாழவே வேண்டும். ஒரு சில எதிர்ப்புகள் அவர்களுக்கு உச்சக்கட்ட நஷ்டத்தை தருவதற்காக இருக்கும். உடல் நலத்தில் தொடர்ந்து ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். வைத்திய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். இன்னார் வாகனம் ஓட்டுவதாக இருந்தால் அளவுக்கு மீறிய வேகத்தில் போகவே கூடாது. இவர்கள் எதை போன்ற கணக்கு வைத்துக்கொண்டு வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால், ஏதேனும் குறுக்கிட்டால் பிரேக் போடுகின்றோம் அல்லவா, அந்த பிரேக் போட்டால் 5 அடிக்கு உள்ளாக வண்டி நிற்க வேண்டும். அந்த அளவுக்குத்தான் இவர்கள் வேகமே போக வேண்டும். வெளியூர் சென்றால் கூட வேக கட்டுப்பாடு வேண்டும். அளவுக்கு மீறிய வேகம் கூடாது. ஆக இந்த 6ஆம் இடம் காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசி என்ற ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு ஒருவருக்கு அமைந்திருந்தால் எதை போன்ற பரிகாரம் வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்று சொன்னால், மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு அவளுக்கு கைவர பெற்றிருந்தால்
இந்த தோஷம் குறையும் அல்லது அகலும். அன்பர்களே, 1 முதல் 6 வரை உள்ள ஸ்தானங்களில் அந்த காரகம் காரகஸ்தன் என்ற ஒரு கணிப்பின்படி கெட்டுப்போயிருந்தால் எது போன்ற தொல்லைகள் நிகழும், அதற்கு என்ன செய்யலாம் என்பதையும் என்ன வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது கடுமையான மற்றும் எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு முயற்சி வெற்றியை தருகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் நல்லதற்கு சொன்னீர்களோ எதற்கு சொன்னீர்களோ, உங்களது ஒரு பேச்சின் மூலமாக ஒரு சர்ச்சை, ஒரு சண்டை இன்று தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வார்த்தையை அளந்து பேசுங்கள், பேச வேண்டியவிடம் மட்டும் பேசுங்கள். இன்று மிதுன ராசி அன்பர்களே, நல்ல புகழினை பெறுவீர்கள். ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து ஒரு சாதனையை நிகழ்த்தியதால் நல்ல பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எடுக்கும் இந்த காரியம் வெற்றி பெற என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வெற்றிகரமான ஒரு பட்டியலை நீங்கள் வெற்றிகரமாக தயாரிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, முயற்சியால் என்ன பலன்? இன்றைய தினம் உங்களது முயற்சியால் உங்களுக்கு லாபம் உண்டு. எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு. மதிப்பு மரியாதை உண்டாகும். இன்றைய உங்களது முயற்சி கொஞ்சமும் வீண் போகாது. கன்னிராசி அன்பர்களே, பலருக்கு தனது தேவையை அடுத்தவர் புரியும்படி சொல்வதற்கே தெரியவில்லை. எனக்கு இது தேவை என்று கேட்பவர்கள் புரியும்படி உணரும்படி சொல்ல தெரியாத காரணத்தால் பலர் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுகின்றார்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் தேவையை சொல்ல வேண்டிய இடத்தில் தெளிவாக சொல்லி அவர்களும் புரிந்து கொண்டு இது நியாயம் என்று உணர்ந்து கொண்டு நீங்கள் கேட்டதை உங்களுக்கு செய்வார்கள். துலாம் ராசி அன்பர்களே, குழப்பம் தவிப்பு நிறைந்த நாள் இந்த நாள். இதை செய்வதா அதை செய்வதா, அதை செய்வதா இதை செய்வதா என்ற குழப்பம் பெரும் குழப்பமாக இன்று உங்களுக்கு இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, அவசியமான ஒரு மாறுதலை வேறு வழியின்றி நீங்கள் ஏற்பதும், ஏற்ற பிறகு ஒரு சில நன்மைகள் நடப்பதும் இன்று நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பழமொழி உண்டு, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்று. அதற்கு இணையாக அடுத்தவர்களுக்கு ஒரு நன்மையை செய்து
நீங்கள் ஒரு பெரும் நன்மையை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நீங்கள் ஒரு பெரும் நன்மையை பெறுவீர்கள் என்ற காரணத்திற்காக அடுத்தவருக்கு நல்லது செய்யவில்லை. ஆனால் ஒரு நல்லது செய்தீர்கள், நீங்களும் ஒரு நல்லதை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வெற்றிகரமான பணிகள் எல்லாம் துன்பத்தை அகற்றுவதில் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. கும்பராசி அன்பர்களே, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். குழப்பமும் தவறான ஒரு வழியை கைக்கொண்டு அதன்படி நடப்பதும் இன்று இருக்கிறது. இந்த இரண்டுமே தவறு, இரண்டுமே நஷ்டம். சற்று கவனமுடன் இருங்கள். மீனராசி அன்பர்களே, தேவையான புதிய விஷயத்தை இன்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். பல நாட்களாக உங்கள் கண்ணில் படாத, அப்படி கண்ணில் படாத காரணத்தால் ஒரு சில காரியங்களில் வெற்றி பெற முடியாமல் போன அந்த நுணுக்கத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள், படிப்பீர்கள், கண்டு உணர்வீர்கள். இதன் மூலம் எடுத்த காரியம் வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.